ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம அச்சாசெல்லாம் நான் வெஜிடேரியன் சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தரமான மட்டன் சிக்கன் கிரேவி சாப்பிட்டா எந்த அளவுக்கு சுவையாக இருக்குமோ சேம் அதே மாதிரி சுவையில் தான் இருக்கும். எப்போவுமே நான் வெஜிடேரியன் இருந்தால் தான் சாப்பிடுன்னு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த கிரேவி சாதம், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், நான் சொல்லும் போது ஆன் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெயில் மசாலா பவுடர் சேர்த்திங்கன்னா அடுத்தடுத்த பொருள் உடனே சேர்க்கணும். அப்படி சேர்க்கலைன்னா அந்த மசாலா பவுடர்கள் எல்லாமே கரைஞ்ச மாதிரி ஆகிடும். மசாலா பவுடர் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னமும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. அடுத்தது 1/2 கிலோவுக்கும் குறைவாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சூடான தண்ணியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணியில் ஊறினதுக்கு அப்புறமா வடிகட்டிடுங்க. அப்புறம் எப்பவும் போல் நார்மல் வாட்டர் சேர்த்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா காலிஃப்ளவர் சுத்தமாகிடும். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா பொடி எல்லாமே காலிஃப்ளவரில் ஒரே வேணால் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இப்போ வதக்கின இந்த காய் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். கிரேவியில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் தான் முந்திரி சேர்க்குறோம். முந்திரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கிரேவி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறனால கண்டிப்பாக 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கொத்தமல்லியும் நல்லா வதங்கணும். அதாவது தக்காளி எந்த அளவுக்கு வதக்கணும்னா தக்காளியுடைய மேல் தோல் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியுடைய மேல் தோல் நீக்கி காமிக்கணும் பாருங்கள், ஈஸியாக வருது. ஸோ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சூடு முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சாஃப்டாக அரைச்சிக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே லைட்டாக வறுபடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் வறுக்கும் போது நல்லா வாசம் வரும். வாசம் வந்துடுச்சுன்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் முழுவதும் போகணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. ஏன்னா இந்த மசாலா வதங்கும் போது மேலே தெரிக்கும். 2 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுல இருந்த பச்சை ஸ்மெல் முழுவதும் போயிடுச்சு. பார்க்கும்போது தெரியும், நல்லா மேலே தெரிக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு முறை இப்படி கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்குற விதத்தை பொறுத்து கிரேவியுடைய சுவையே மாறும். ஸோ நான் இந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கேனோ சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்போ தான் நான் சொல்லியிருக்க மாதிரி சுவையில் கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சேர்த்துருக்க மிளகாய் பொடி ஆந்திரா மிளகாய் பொடி. காரமும் கலரும் நல்லா கொடுக்கும். ஸோ காரம் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதாவது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வாசம் நல்லா கமகமன்னு இருக்குது.
இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா கமன்னு இருக்க இந்த மசாலா காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வறுத்த இந்த காலிஃப்ளவர் அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் சிக்கன்னா தொக்கு செய்யும் போது இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி சுவை, அதே மாதிரியே வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிரேவி வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறேன். ஸோ இட்லி, தோசை, சப்பாத்திக்குனா வந்து கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே சாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தின்னான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்காங்க, விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க. கஸ்தூரி மேத்தினா எதுவும் இல்லை, காய்ந்த வெந்தயக்கீரை தான். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு சுவை வரும். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சுவையும் மனமும் கொடுக்கும். ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ் கிரேவியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் கிரேவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. அதாவது நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க கஸ்தூரி மேத்தி சேர்ப்பாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சுடுங்க. கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. வாசம் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வீடியோ மணக்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கிரேவி வந்து மார்னிங் டிஃபனுக்காக செஞ்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்க இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். செம காம்பினேஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாத காலங்களையும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.